சோறு சோப்பு மாப்புன்னு சொல்லிட்டு இந்த வார வீக்லி டாஸ்க்கை பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ண உடனே அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்களா இந்த டீமை வந்து எப்படி வேணா பிரிச்சுக்கலாம், உங்களுக்கு இந்த டீம்ல இருந்தா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னு தோணுச்சுன்னா நீங்களா அந்த டீமுக்குள்ள போய்க்கலாம், நான் வந்து இதுக்குன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. எதனால அப்படின்னா, மற்ற கேம்ல எல்லாம் விளாடும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் இந்த ரோல்ல இருந்தா இப்படிலாம் பண்ணியிருப்பேன், அப்படிலாம் பண்ணியிருப்பேன், கிரியேட்டிவா பண்ணியிருப்பேன், என்டர்டைன்மெண்டா பண்ணியிருப்பேன்னு சொல்றதுனால சரி நீயே உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்க, ஆனா எனக்கு தேவை என்டர்டைன்மெண்ட், அதை மட்டும் பண்ணிடு அப்படின்னு சொல்லி பிக் பாஸும் கொடுக்குறாரு. ஆரம்பத்தில் இவங்க பண்ண அந்த இன்ட்ரடக்ஷன் அப்படிலாம் பார்க்கும்போது ஓகே, இந்த வாரம் ஏதோ ஒரு மாதிரி ஃபன்னா போக மாட்டிருக்கு, இது வரைக்கும் இந்த வாரத்தில் இல்லாத மாதிரி இந்த டாஸ்க்கை திருப்ப போறாங்களாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, டாஸ்க் ஆரம்பிச்சு ஒரு 10வது நிமிஷத்துல வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரா. அதுலயும் நம்ம இந்த பார்வதியும் சாண்ட்ராவும் சேர்ந்து கொலா பண்ணி ஒரு வன்மத்தை கக்குறாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் ஏன்னா இந்த பார்வதி வந்து அவங்களால நமக்கே தெரியும், பார்வதினால எந்த ஒரு கேமும் விளாட முடியாது, எந்த ஒரு இடத்துலையும் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ண முடியாது, அவங்களுக்கு கொடுக்குற எந்த ஒரு ரோலையுமே பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இன்னொருத்தர் மேலே குறை சொல்லி அதையே இவங்க வந்து ஒரு மெயினான ஒரு விஷயமா நினச்சி இவங்களுக்கான சப்போர்ட்டை வெளியே உருவாக்கிக்கிறது மட்டும்தான் சொல்லிட்டு இப்போ அது கூட சாண்ட்ராவும் சேர்த்து அதையே பண்ணும்போது பார்க்கறதுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை இந்த டாஸ்க்கும். இந்த டாஸ்கில் விக்ரமாவது அட்லீஸ்ட் அந்த நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் நாங்கள் டீமாக சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்க சரி நாங்கள் அதை உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் இவங்க மேலே கொஞ்சமாவது எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, என்னால் பண்ண முடியாது, நீயும் அதை பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படி தான் இருக்கணும், நீ பண்ணுற அப்படின்னா அதை விட நான் பெஸ்ட்டாக பண்ணுறது தானே இருக்கணும். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, என்னால் பண்ண முடியாது அதனால நீயும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையுமே யாருமே பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணுற மாதிரி இருக்குது. இது எந்த வகையில் சேர்த்திக்கிறதுனே தெரில. இவங்களால தான் எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் பண்ண முடியல, எந்த ஒரு டாஸ்க்கும் பண்ண முடியலன்னா மற்றவங்க பண்ணுறவங்க அதை கெடுக்காமையாவது இருக்கணும்ல, அதையும் இங்கே பண்ண மாட்டாங்க. இதை பார்க்கும்போது பயங்கர இரிட்டேட்டாக இருக்குது. இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றது இந்த வாரம் எண்டில் தான் தெரியும். ஆனால் அதுக்கான ஒரு கமாவை இப்பயே போட்டு சொல்லிட்டாங்க. இது என்னதான் வந்து ஒரு ஃபன் டாஸ்க் அப்படின்னு சொன்னாலும் எங்களை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்ச வன்மத்தை மட்டும்தான் கக்குவேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.